வீடியோ தான் சார் கரெக்டாக இருக்கும். அதான் கேட்குறேன். என்னம்மா அசரவே இல்லை. ரொம்ப தத்துரூபமாக இருக்கும். முத்துல நாத்தா தெரியுதா? இதா நாத்து நடுவு. ஆமாம் அதான் சார். கொஞ்சம் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சாரி சார். எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணி எஸ் ஒரு வீடியோ கொடுத்துடலாம். எஸ் கண்டிப்பாக. இதில் இன்சார்ஜ் யாருங்க மேடம்? இல்லை ரெண்டு சைடும் மாற்றணும். ஸோ இதை பற்றி ஏதாவது ரெண்டு விஷயம் ஒரு செகண்ட் பேச முடியுமா? டீட்டெயில்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் பேச முடியுமா? யார் பேசுவாங்க? எக்ஸ்கியூஸ் மீ, இதை பற்றி ஒரு சப்ஜெக்ட் பேச சொன்னாங்க அவங்கள. ஸோ எதனால இந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் எஞ்சி பேசுங்க. எதனால ப்ரோக்ராம், எதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. என் பேர் சீதா லட்சுமி. தூய இஞ்ஞாசியார் கல்வியியல் கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவி. என்னோட குழு நேம் என்ன அப்படின்னா நெய்தல் குழு. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா விவசாயத்தை காப்போம். விவசாயத்தோட இதோட எதிர்மறை சொல்கிறேன். இப்போ உள்ள மக்களுக்கு விவசாயத்தை பற்றி எதுவுமே தெரியல. விவசாய மக்கள் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தங்களோட விவசாய நிலத்தை நிலக்கிழார்களுக்கும் மின் கோபுரம் அமைப்பதற்கும் அந்த இடத்த வித்துடுறாங்க. அதைத்தான் நாங்கள் காட்சியாக காமிச்சிருக்கோம். ஸோ நாங்கள் முதல்ல என்ன காட்சி காமிச்சிருக்கோம் அப்படின்னா விவசாய நிலம் வறண்டு போனதுனால அதை விற்று கடனை அடைக்க முடியாமல் தூக்கு போட்டு சாகுறாங்க. அது மட்டும் இல்லாம விவசாய நிலத்தை வித்து அதுல மின் கோபுரம் அமைப்பதற்கான அந்த பின்னாடி அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விவசாய நிலத்துக்கு அடுத்தபடி என்ன இருக்கு அப்படின்னா அதை வெளிநாட்டு அதாவது பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்து கொண்டு வர எந்த ஒரு பில்டிங்கா இருந்தாலும் எந்த ஒரு தொழிற்சாலையா இருந்தாலும் அதை விற்கிறதுக்கு இடம் கேட்கறது விவசாயிகிட்ட இருந்து தான் கேட்கறாங்க. ஸோ அதை விற்கிறத நாங்க இதை எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம இப்போ உள்ள காலத்துல யாருமே மரத்தை நம்பி வாழ்றதே கிடையாது. எல்லாருமே வீட்லயே சின்ன சின்ன செடிகள் அதை மட்டும் தான் மெயினா கண்டெக்ட் பண்ணி வாழ்றாங்க. அதனால மரத்தை அறுக்கிறது மட்டும் இல்லாம அதனால விவசாய இடத்தை வித்து கந்து வெட்டிக்காரங்க இருந்த பணத்தை வாங்கி தன்னோட இடத்த தீக்குளிச்சு இறக்குற மாதிரி தற்கொலை அதை நாங்க ஏற்படுத்திருக்கோம். இதுதான் எதிர்மறைகள். விவசாயத்தோட இது எதிர்மறைகள். அதோட நேர்மறைகள் என்ன அப்படின்னா அப்ப உள்ள காலத்துல விவசாயம் தான் வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி முதல்ல முக்கியத்துவம் கொடுத்தது விவசாயத்துக்கு மட்டும்தான். விவசாயம் அந்த காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா வீட்டுக்கு விவசாயம் பண்ணாங்க. வாழை இலை, தக்காளி செடி, கத்திரிக்காய் எல்லாமே சின்ன சின்ன செடிகள் இருந்து எல்லாமே விவசாயம் பண்ணாங்க. வீட்டுக்கு ஒரு கிணறு இருந்துச்சு. ஆடு மாடு கோழிகள் எல்லாமே இருந்துச்சு. ஆனா இப்ப உள்ள காலத்துல எந்த ஒரு வீட்லயும் ஆடுகளோ மாடுகளோ கோழிகளோ எதையுமே நம்ம பார்க்க முடியாது. இதுதான் நாங்க விவசாயத்தை காப்போம். இனிவரும் வருங்காலத்திலயும் நாங்க விவசாயத்தை காப்போம். நீங்க பிஎட் காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லையா? ஆமா, முதலாம் ஆண்டு மாணவி, தூய இஞ்ஞாசியார் கல்வியியல் கல்லூரி. வாழ்க. ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ வெரி மச்.